பெரும் பணம் எங்கெல்லாம் புழங்குதோ அது சார்ந்த விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, நகை சார்ந்த விஷயம். ஒரு கூட்டத்துல ஒருத்தர் வந்து நல்ல தங்கத்துல நகையா போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா, அவரை பார்த்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அவங்க எல்லாம் வந்து தனுசு ராசியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யூனிக்கான கேரக்டரா பாக்குறதுக்கு ஒரு வசீகர தோற்றமும் பிரகாசமான நிலையும் அப்படின்றது இவங்க கிட்ட இயல்பா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் சார்ந்த கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொதுவா வந்து குழந்தை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறப்போ இவங்களுடைய மனமே பாத்தீங்க அப்படின்னா இயல்பாவே அதுக்கான ஒரு நிலைகள் உண்டு. 5ஆம் இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுடைய செவ்வாவோட வீடா வரும். சோ அதனாலதான் உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, கோவப்படக்கூடிய நிலை வந்து நியாயமான கோபமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா 2 விதமான நபர்கள் எல்லா ராசியிலும் உண்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்ற மாதிரி இவங்களும் எப்ப கடவுளா இருப்பாங்க எப்ப மிருகமா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாதுங்கிற நிலை உண்டு. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, குரு வந்து எக்ஸ்ட்ரீமா நல்ல நிலையில இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, இவங்களோட ராசி அதிபதியே வந்து குரு. ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ரொம்ப வந்து கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடவுள் சார்ந்த பணிகளுக்கு ரொம்ப உதவி செய்யறது, முக்கியமா வந்து கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம், பணித்துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அறங்காவலரா இருக்காங்க, அந்த கோவில்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்றது, சப்போர்ட்டிவா இருக்கிறது, கோயில்களை சீரமைக்கிறது, கோயில்கள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து இப்ப திருவாசகம், தேவாரம் இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து கத்துக் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஆசா இருக்கக்கூடிய நிலை. ஒரு பக்கம் சொற்பொழிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடவுள் பத்தின சிந்தனைகள் நிறைய இருக்கக்கூடிய நிலை உண்டு.